நண்டு கறி சாப்பிட்டு அனுர நன்றியுடன் செய்யப்படுவாரா? காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கேள்வி. கொத்தடிமைகளாக உள்ள தமிழர்களை மீட்க வேண்டும், தம்பி ராசா தெரிவிப்பு. அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அறிவிப்பை விடுக்க தயாராகும் மைத்திரிபால சிறிசேனா. ரணில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விலக வேண்டும், சம்பிக்க கோரிக்கை. உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் யுக்திய கடமைகளில் இருந்து விடுவிக்கப்படும் போலீசார். கரையொதுங்கிய இலங்கை கடற்தொழிலாளர்களை கைது செய்த இந்தியா, விடுதலை செய்ய அனுரவிடம் கோரிக்கை. பிரதமர் வேட்பாளராக களமிறங்கும் நாமல் ராஜபக்ஷ. பொது தேர்தலை அடுத்து மாகாண சபை தேர்தல், பிரதமர் உறுதி. மாற்றத்துக்கான இளையோர் எனும் துணைப்பொருளில் கலந்துரையாடல். அனுர, ஹரணி மற்றும் விஜிதவின் கீழ் 300க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தேர்தலில் பங்கு பெற்றுவதில்லை, பொது வேட்பாளர் குழு தீர்மானம். தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் நண்டு கறி சாப்பிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்றி உணர்வுடன் செயற்பட வேண்டும் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதி மேரி ரஞ்சினி நிர்மலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கோரிக்கையினை விடுத்துள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவு சங்கத்தின் செயலாளர். வருகிற 1ஆம் தேதி சர்வதேச சிறுவர்கள் தினம். சிறுவர்கள் என்றா என்ன? சின்ன பிள்ளையா நாங்கள் பிறந்து வளர்ந்து முதியவராக போகிறோம், அதுதான் சிறுவர்கள் தினம். சர்வதேசத்தில் அது ஒரு விமர்சனையாக செய்கிறார்கள். ஆனால் எம்மோட தாய்நாடாகிய ஸ்ரீலங்காவில் 30 வருட யுத்தத்தில் நாங்கள் எவ்வளோ சிறுவர்களை இழந்திருக்கிறோம் தெரியுமா? யுத்தத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து அனுபவிச்ச வர்ற ரீதியில் அனுபவத்தில் நான் பேசுகின்றேன். எவ்வளவு சிறுவர்கள் பெத்த தாய் தன் புள்ள செத்திருப்பதை தெரியாம காயப்பட்ட பிள்ளைய யாழ் போதனா வைத்தியசாலையில் நடந்த சம்பவம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. யாப்பர் ஆலயத்தில் நடந்த நிகழ்வுகள் என் மனதில் எவ்வளோ இன்று வரையும் தான் உருக்கி கொண்டு இருக்குது. இதை போல இந்த யுத்தத்தில் எங்களோட சிறுவர்கள் எவ்வளவு தூரம் கொடூரமாக இறந்தார்கள் என்பதை சர்வதேசத்துக்கு எடுத்து சொல்லும் முகமாகத்தான் வருகிற 1ஆம் தேதியை நாங்கள் ஒரு கருப்பு தினமாக கொண்டாடுகிறோம். ஏனென்றா எங்களுக்குரிய விமோசனம் இன்னும் கிடைக்கவில்லை. வந்திருப்பவர்களும் செய்வார்களோ செய்ய மாட்டார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எமக்குரிய நீதியை நான் சர்வதேச நீதி ஊடாக ஒவ்வொரு வீடுகளிலும் வந்து இறங்கி அந்த சர்வதேசம் பார்வையிட்டு நேரடி விசாரணைகளை மேற்கொண்டா இந்த நாட்டில் என்ன நடந்தது என்பதை பற்றியும் புரிந்து கொள்கிறார். ஒவ்வொரு தாய் உள்ளத்தில் எவ்வளவு வலி இருக்கு என்பதையும் புரிந்து கொள்வார் என்பதை தெளிவுபடுத்தும் முகமாக வருகிற 1ஆம் தேதி சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு தமிழ் மக்களாகிய நீங்கள் வடக்கில் கிழக்கில் ஒவ்வொரு பேரும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறீர்கள். இதுக்கு வலி சேர்க்கும் முகமாக வருகிற 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்லூரில் நடக்கும் எங்களுடைய இதுக்கு ஆர்ப்பாட்டம் என்பது சொல்ல முடியாது கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு சமூகம் தர வேண்டும் என்று தமிழ் மக்களைய ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த காலம் 2013 லலித் என்பவர் அவர்தான் யாழ் மாவட்டம் வந்து இந்த காணாமல் ஆக்கப்பட்ட விவரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கொழும்பில் நாங்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து அதுக்கு பிறகு ஜேவிபி ஆஃபீஸ்கில் நாம் போயிருக்கிறோம். 32 பேரோட போய் அங்கேயும் போராட்டங்கள் செய்து நாங்கள் திரும்பவும் யாழ்ப்பாணம் வந்து நாங்கள் இப்போ வந்திருக்கும் அனுர திசாநாயக்க ஜனாதிபதி என்பவர் கடந்த காலம் லலித் எனக்கு தொடர்பு பண்ணி வந்தது. யாழ்ப்பாணம் வந்த சமயம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சாப்பிட வேணும் என்று சொல்லி கேட்டிருந்த சமயம் என் சந்திரசேகர் எம்பிக்கும் தெரியும். முன்னாள் அவளுக்கு என்ன சாப்பாடு வேணுமென்று நாங்கள் கேட்ட நேரம் தங்களுக்கு நண்டு சமைக்க தர சொல்லி கேட்டிருந்தார். ஒரு எங்களோட குருசவர் ரோட்டில் உள்ள ஒரு வீட்டில் தான் நான் நண்டு சமைச்சு இங்கே காணாமல் ஆக்கப்பட்டவருடைய எல்லா விவரங்களையும் மேற்கொண்டார்கள். அவர்களுக்கு எங்களை பற்றி தெரியும். அதால் தான் இந்த முறை நான் எதுவும் மௌனமாக இருக்கிறேன்.
அந்த ஞாபகம் அவருக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். நினைச்சு பிரிந்து எமக்குரிய நீதியையும் எமக்குரிய பிள்ளைகளுடைய விடுதலையும் பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலால் கேட்டுக்கொள்கிறேன். ஜனாதிபதியாகியுள்ள அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றியானது லஞ்சம் ஊழலற்ற இலங்கையை உருவாக்க மக்களுக்குள்ள விருப்பம் எனவும் அத்துடன் தமிழ் மக்களை கொத்தடிமைகளாக பார்க்கும் நிலைமையிலிருந்து அவர்களை மீட்கவும் ஏற்பட்ட ஒரு மாற்றம் என வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் கொத்தடிமைகளாக இருப்பதை இல்லாது செய்யவே அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு தோற்றம் பெற்றது என தம்பிராசா தெரிவித்துள்ளார். இன்றைக்கு இலங்கை தேசத்திலே தோழர் அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் என்றால் மக்கள் அவருக்கு வாக்களித்த மக்கள் எல்லாம் இலங்கையில் ஒட்டுமொத்தமாக ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த இலங்கையில் நடக்கிற தமிழ் மக்களை கொத்தடிமைகளாக அடிமைகளாக பார்க்கிற அந்த பார்வை இல்லாமலாக்கப்பட வேண்டும். அனைத்து திணைக்களங்களிலும் தமிழர்கள் ஒரு அடிமைகள் போல, ஒரு கொத்தடிமைகள் போல, ஒரு வேண்டாத மனிதர்கள் போல நடாத்தப்படுகின்றார்கள். அவற்றிற்கெல்லாம் முடிவு கொண்டு வரப்பட வேண்டும். இதற்காகத்தான் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வடகிழக்கு மாகாணங்களில் போட்டியிடுகிறது. இந்த அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு புத்தளத்திலும் கொழும்பிலும் போட்டியிடும். கொழும்பில் உள்ள தமிழ் மக்கள் கட்டிடத்துக்கு காசை வேண்டிட்டான் லட்சக்கணக்கில். அவன் சொல்கிறான் அந்த அம்மாட்ட போய், இதெல்லாம் லண்டனில் களவெடுத்த காசோ இது பண்ண காசோ இப்போ ஒன்றும் செய்யலாது, அந்த பாவந்தாய் கட்டுறதுக்கு ஆசைப்படுத்து ஏமாந்து கொண்டு இருக்குது, கட்டி தர்றமாட்டார். தமிழன் தான் சொல்கிறான். ஏகப்பட்ட ஆக்கள் அப்பார்ட்மெண்ட் கட்ட வேண்டிய காசை கொடுத்து ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இப்படி இது ஒன்றும் கவனிப்பார் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனை கொழும்பில் நான் தமிழில் போலீஸ் ஸ்டேஷனில் தமிழில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்ட ஒருத்தன் சொல்கிறான், நீ தமிழில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல யாழ்ப்பாணம் போண்டு. ஆனால் அவரும் யாழ்ப்பாண இந்து கல்லூரியின் மாணவன். அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் கேட்கிறது? இது எல்லாத்தையும் உத்வேகமாக ஒற்றுமையாக நீங்கள் வாக்களித்தால், நீங்கள் நல்ல பிரதிநிதிகளை, அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு எனக்கே முகந்தெரியாத வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தப் போகின்றோம். அவர்கள் தீய பழக்கமில்லாத நல்ல இளைஞர்களாக மட்டும் இருப்பதை நாங்கள் உறுதி செய்து கொள்கிறோம். அவர்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அவர்கள் ஊடாக அடக்குமுறைகளுக்கு எதிராக இருக்கின்ற ஜனநாயக அமைப்பின் அனைத்து உறுப்பினர்களும் அவர்களை கவனமாக வழிநடத்தி அவர்களை ஒரு ஆளுமையுள்ள அரசியல்வாதிகளாக, தமிழ் மக்களின் பாதுகாவலராக, எந்த நேரமும் ஒரு தமிழ் மகன் தொலைபேசி கூப்பிட்டால் அவருக்கு அன்றைக்கு அதுக்கு பதில் சொல்லி அவருடைய என்ன பிரச்சனை என்று கேட்டு அந்த பிரச்சனையை முடிவிறுத்தும், அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை தேடித்தர்ற ஒரு அரசியல்வாதியாக, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு அரச சேவையாளனாக, அரச சேவையில் இருக்கிற அரசால தானே நாங்கள் போகிறோம் பாராளுமன்றத்துக்கு, அரசால தானே மாகாண சபை போகிறோம், அரசால தான் அந்த பதவியில் இருக்கிற அனைவரும் எனக்கு போலீஸ் வேணும், போலீஸ் இல்லாட்டா கொஞ்சம் பேர் இருக்கணும், அவை இளைஞர் என்று சொல்கிறது, அவை சொல்லுவோம் நான் போலீஸ் இல்லாட்டா நான் வெளியில் போயிடலாம். ஆனால் இன்றைக்கு எங்கே எப்படி போகணும்? இன்றைக்கும் அவை யாழ்ப்பாணத்தில் தானே இருக்கணும், அவைக்கு இன்றைக்கு போலீஸ் இல்லை. மாநசபைக்கு வந்தோன்னே அவைக்கு போலீஸ் சொல்லப்பட்டுச்சு. இப்படி கன நடிகர்கள் இருக்கணும். இந்த நடிகர்கள் எல்லாம் இல்லாமலாக்கி ஒரு ஆளுமை உள்ள, ஒரு நேர்மை உள்ள, ஒரு பண்பான இளைஞர்களை உங்கள் முன் நாங்கள் கொண்டு வந்து வேட்பாளர்களாக நிறுத்துவோம். அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து இந்த ஊழலை, இந்த எங்களை தமிழர்களை கொத்தடிமைகளாக அடிமைகளாக பார்க்கின்ற அந்த பார்வையை இல்லாமல் செய்வதற்கு இலங்கையில் உள்ள அனைத்து தமிழர்களுக்காகவும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு தளத்தில் நின்று களமாடும். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அறிவிப்பொன்றை விடுக்க தயாராகி வருவதாக
சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தனது நல்லாட்சி காலப்பகுதியில் இடம்பெற்ற உண்மை சம்பவங்கள் தொடர்பில் தெரிவிக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்த அறிவிப்பு எதிர்வரும் மாதத்தின் முதல் வாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வெளியிடலாம் எனவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மைத்திரிபால சிறிசேனவுக்கு தொடர்ந்து அழைப்புகளை மேற்கொண்டு கட்சியை ஒன்றிணைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம் என தெரிவித்து வருவதாக அறிய கிடைத்துள்ளது. பல குழுவினர் கட்சியை ஒன்றிணைத்து பயணிக்க தயாராக இருப்பதாகவும் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளதாக குறித்த செய்தி கூறுகின்றது. யுத்திய நடவடிக்கைகளுக்காக விசேட கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த போலீசார் அனைவரையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் கடமையில் இருந்து விடுவிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார். மேலும் யுக்திய விசேட நடவடிக்கையை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள குறைபாடுகளை அவதானித்து அவற்றை சரி செய்து சட்டத்தின் மூலம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக போலீசார் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய பணிகளில் பணியமர்த்தப்பட்ட அதிகாரிகளை வழிநடத்துவதன் மூலம் அவர்கள் எதிர்காலத்தில் அதிக திறனுடன் செயற்படுவார்கள் என நம்புவதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை போலீஸ் அதிகாரிகளின் பற்றாக்குறை தற்போது காணப்படுவதாகவும் அந்த பற்றாக்குறைக்கு மாற்று தீர்வாக இதுவரை ஏனைய பணிகளில் அமர்த்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை கொண்டு பொதுப்பணியின் குறிப்பாக குற்ற செயல்களை தடுக்கும் பணிகளில் ஈடுபடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற காலநிலையால் இந்தியாவில் கரையொதுங்கிய நிலையில் கைது செய்யப்பட்ட யாழ் அனலைதீவு கடற்தொழிலாளர்களை விடுதலை செய்யுமாறு கடற்தொழிலாளர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர்கள் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். அதோடு எதிர்வரும் மாதம் 14ஆம் தேதிக்கு முன்னர் குறித்த கடற்தொழிலாளர்கள் விடுதலை செய்யப்படாமல் விட்டால் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். அனலதீவிலிருந்து வாரன் மைக்கேல் பெர்னாண்டோ மேடி ரெசினா பேசுகிறேன். எங்களோட கணவர் கடந்த 6ஆம் மாதம் 10ஆம் தேதி 5 மணிக்கு கடலுக்கு போயிருந்தவர். போன இடத்துல சீரற்ற காலநிலை காரணத்தால் காற்று கடலோட அடிக்கப்பட்டு இந்திய எல்லைக்குள்ளே விட படகு போயிட்டுது. பிறகு இந்திய 2 நாட்கள் தொடர்ந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் 2 பேரும் உயிருக்கு தத்தளித்த நிலையில் இந்திய மீனவர்களால் காப்பாற்றப்பட்டு பிறகு காவல்துறையினரும் ஒப்படைச்சு அவங்க கூட்டிக் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு வைத்தியம் எல்லாம் செய்து உடுப்பெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்கள திருப்பியும் புழல் ஜெயிலில் 14 நாள் வச்சுருந்தாங்க. இப்போ திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவங்களுக்கு கலெக்டர் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதாகவும் இப்போ அவங்க ஒரு ஆர்டர் லெட்டருக்காக காத்திருக்கிறதாகவும் எங்களுக்கு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இன்னும் எங்களோட நாட்டுக்கு அவைய அனுப்பி வைக்கல. நானும் என் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுறேன். சாப்பாடு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களோட கணவர் எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. எங்களோட நாட்டுக்கு வந்திருக்கிற புதிய ஜனாதிபதி ஐயா உங்களை கூப்பிட்டு கேட்குறோம். எங்களோட மீனவர்களை எங்களோட கணவரை எங்கள்கிட்ட கொண்டு தாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களோட பிள்ளைகளை நாங்களும் சாப்பாடு இல்லாமல் ஆதரிக்க யாருமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் எல்லார்கிட்டையும் சகல ஆவணங்கள் கொடுத்தும் எங்களுக்கு யாருமே எந்த உதவியும் செய்யலை. எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படையில்லை. அவங்கள பற்றி எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கல. தயவு செய்து தாழ்மையாக கேட்குறேன். அவர்களுடைய படகையும் இயந்திரங்களையும் எங்களுக்கு திருப்பித்தாங்க. எங்களால் முடியல. நாங்கள் யார்கிட்ட போய் இதை கேட்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதான் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் இந்த தகவலை எங்களுக்கு தர சொல்லி நீங்கள் இந்த தகவலை தயவாக ஏற்றுக்கொள்ளுங்க. அவரோட போன மீனவரும் அவரோட குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தாங்க. இந்தியாவில் இருக்கிற இது சம்பந்தமான தலைவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக தாழ்மையாக எங்களோட கணவர் மேலே எங்கள்கிட்ட அனுப்பி வச்சிருங்க. தயவாக கேட்டுக்கொள்கிறோம். திருப்பியும்
திருப்பியும் உங்களை தயவாக கேட்குறேன். அவங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களோட நாட்டுக்கு எங்களோட மீனவர்களை எங்களோட கடற்படையினரிடம் ஒப்படைத்தாலே எங்களுக்கு போதும். வெறுமனவே தூதரக நடவடிக்கை என்று சொல்லி இந்த மீனவர் நலன் சார்ந்து எந்த விதமான முன்னேற்ற நடவடிக்கைகளும் எடுக்காமல் இருப்பது இலங்கைக்கான இந்திய துணை தூதரகத்தின் செயல்பாடு கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இதை பொறுப்பேற்றிருக்கிற புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு விடுகின்றோம். ஒரு தூதரகம் ஒரு சீரற்ற காலநிலையாலே சென்ற மீனவர்கள் நிலை தொடர்பாக உத்தியோகபூர்வமாக இன்று வரைக்கும் அந்த குடும்பத்தாருக்கோ அல்லது அந்த உரிய அமைப்புகளுக்கோ தெரியப்படுத்தவில்லை. வேதனை அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. இதுதானா மீனவர்கள் மீது இலங்கை அரசாங்கம் காட்டுகின்ற ராஜதந்திரம்? எனவே இந்தியாவிலே சென்னையிலே இருக்கின்ற இலங்கைக்கான துணை தூதரகம் இந்த நடவடிக்கைகளை கரிசனை கண்டு ஒரு நாள் கூட அந்த குடும்பத்தினருடன் தொலைபேசி உரையாடல் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய முடியாமல் சென்னையிலே ஒரு துணை தூதரகம் இயங்குதென்றால் இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது? எப்படி எங்களை அங்கீகரிக்கிறது? எங்களுக்கு கவலையாயிருக்கிறது, மனவேதனையாயிருக்கிறது. இப்படி ஒரு ராஜதந்திர நிலையிலே மீனவ சமூகம் பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு பிள்ளைகள் கல்வியை இழந்து அல்லது ஒரு நேர சாப்பாட்டுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசாங்கம் வெறுமனவே ஒரு ராஜதந்திர நடவடிக்கை அல்லது இது தொடர்பான கரிசனை காட்டவில்லை. இதுக்கு முன்பிருந்தவர்களும் கரிசனை காட்டவில்லை. இப்ப புதுசாக பதவியேற்று கடற்தொழில் அமைச்சை தனது ஆளுகைக்குள்ளே வச்சிருக்கின்ற அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தயவு செய்து இதை கரிசனை எடுத்து அந்த இரண்டு அனலதீவு மீனவர்களையும் அவர்களுடைய படகோடு இலங்கை கடற்படை ஊடாக கடலிலே மனிதாபிமானமாக மீட்டுத் தர வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதிக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த தூதரகத்தின் செயல்பாடு தொடர்பாக கடற்றொழில் சமூகம் திருப்தி அடையவில்லை, கவலை அடைகிறது, வேதனை அடைகிறது. இதற்குரிய நடவடிக்கையையும் ஜனாதிபதி ஏற்க வேண்டும். இந்த ஜனாதிபதி குறைந்தது 14 நாளுக்குள்ளே இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த மீனவர்களை மீட்கும் வரைக்கும் ஊர்காவற்றுறை பிரதேச செயலகம் முன்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். இன்றிலிருந்து அதாவது 10ஆம் மாதம் 14ஆம் தேதிக்கு முன்பதாக இந்த மீனவர்களை எங்களுடைய ஜனாதிபதி இலங்கைக்கு மீட்டுத் தர வேண்டும். சீரற்ற காலநிலையிலே சென்றவர்கள் இவர்களை மீட்க தவறுமாக இருந்தால் தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஊர்காவற்றுறை பிரதேச செயலகம் முன்பு கவனிப்பாரற்ற ஆதரவற்ற ஒரு மக்கள் மீனவ சமூகமாக நாங்கள் அதை வெளிப்படுத்தி அந்த போராட்டத்தை ஆரம்பிப்போம். பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவே பிரதமர் வேட்பாளராக களமிறங்குவார். இவருடனும் கூட்டணி இல்லை, தனித்தே போட்டியிடுவோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலில் எம்மை விட்டுச் சென்றவர்கள் பொது தேர்தலில் எந்த கட்சியில் போட்டியிடுவது என்ற இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைக்கும் முயற்சிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பொதுஜன பெரமுனவின் ஒரு தரப்பினர் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கின்றார்கள். ஜனாதிபதி தேர்தலின் போது எம்மில் பெரும்பாலானோர் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் சென்றார்கள். நாட்டுக்காக சென்றதாக குறிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. தங்களின் குறுகிய நலன்களுக்காகவே இவர்கள் சென்றார்கள். கட்சி தாவலில் ஈடுபடுபவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை. இடம்பெறவிருக்கின்ற பொது தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ பிரதமர் வேட்பாளராக களமிறங்குவார். எவருடனும் கூட்டணி அமைக்கப் போவதில்லை. பொது தேர்தலில் மாவட்ட ரீதியில் எமது பலத்தை நிரூபிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தலை தொடர்ந்து நிச்சயமாக மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என பிரதமர் கருணி அமரசூரிய உறுதியளித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலை நடத்துவது இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது என்பது அரசியல் வாக்குறுதி அல்ல, அது அவர்களின் உரிமை. எந்தவித மாற்றமும் இல்லாமல் பொது தேர்தலை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை நிச்சயம் நடத்துவோம். இனப்பிரச்சினைக்கு ஒரு நிலைக்குள் இருந்து கொண்டு மாத்திரம் தீர்வு காண முடியாது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் புதிய சட்ட உருவாக்கம் ஊடாக தீர்வு காணலாம் என்று கருதுகின்றார்கள். அதுவல்ல, அரசாங்கம் செயற்படும் விதத்தை அடிப்படையாக கொண்டு இனப்பிரச்சினைக்கு தீர்வை காண வேண்டும்.
தமிழ் முஸ்லிம் மக்கள் அரசாங்கம் தம்மையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது என்பதை உணர வேண்டும். அவ்வாறான வகையில் அரசாங்கம் செயல்பட வேண்டும். சட்ட மாற்றத்தினூடாக மாத்திரமே இதனை மேற்கொள்ள முடியாது. நாட்டை நிர்வகிக்கும் கலாச்சாரம் மாற்றமடைய வேண்டும். அந்த மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்துவோம். மொழியுரிமை, அரசு நிர்வாக உரிமை பொதுவான முறையில் உறுதிப்படுத்தப்படும். அதனைத் தொடர்ந்து அரசியலமைப்பினூடாக மாற்றங்களை ஏற்படுத்துவோம். தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அரசியல், கல்வி, சுகாதாரம், சமூகம் சார்ந்த விடயங்கள் உட்பட அடிப்படை தேவைகளில் காணப்படும் பிரச்சனைகள் இனப்பிரச்சனைக்கு ஒரு காரணியாக உள்ளது. யுத்தம் முடிவடைந்துள்ளது. இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. இடைக்கால அரசாங்கத்தில் பாரிய அளவிலான மாற்றங்களை மேற்கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது. இருப்பினும் அரசாங்கத்தின் செயற்பாட்டு ஒழுங்குமுறையினூடாக காலம் காலமாக காணப்படும் பிரச்சனைகளுக்கு முரண்பாடற்ற வகையில் தீர்வினை பெற்றுக் கொடுப்போம். புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான நடவடிக்கைகளை சிறந்த முறையில் முன்னெடுப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். மறைந்த ஊடகவியலாளரும் கேலிச்சித்திர கலைஞருமான அஸ்வின் சுதர்சனின் நினைவேந்தல் நிகழ்வும் தேசிய பெற்றாளர் விராஜ் மெண்டிஸின் அஞ்சலி நிகழ்வும் இன்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் அமையத்தின் தலைவர் கு செல்வகுமாரின் தலைமையில் மாலை 4 மணியளவில் நடைபெற்றது. அஸ்வினின் திருவுருவ படத்திற்கு அஸ்வினின் பெற்றோர் மலர் மாலை அணிவித்தனர். தொடர்ந்து தேசிய பெற்றாளர் விராஜ் மெண்டிஸின் திருவுருவ படத்துக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலை பீடாதிபதி கலாநிதி ரகுராவும் ஊடக கற்கைகள் துறை தலைவர் பூங்குழலி ஆகியோர் மலர் மாலை அணிவித்தனர். தொடர்ந்து அஸ்வின் மற்றும் தேசிய பெற்றாளர் விராஜ் மெண்டிஸ் ஆகியோரின் நினைவுரைகள் இடம்பெற்றதுடன் அஸ்வினின் குடும்பத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஊடக கற்கை நெறியை தொடரும் மாணவர்களில் தெரிவு செய்யப்பட்ட தேவையுடைய மாணவர்களுக்கான புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வும் இதன்போது இடம்பெற்றிருந்தது. அறிமுக ஒரு நண்பர் விராஜ் மெண்டிஸின் நெருங்கிய நண்பர் என்ற வகையில் இந்த நினைவை செய்யணும் என்ற ஒரு உந்துதல்ல இந்த நாள் அதுக்கு பொருத்தமாக அமையும் என்றுதான் நான் முடிவெடுத்தோம். அஸ்வின் நினைவு தினத்திலே சில விவாதங்கள் வந்து எங்கள் நண்பர்களையே அஸ்வின் தனியாகவும் விராஜ் மெண்டிஸை தனியாகவும் நினைவேந்தலை செய்வோமோ என்று நண்பர்கள் பலரும் விவாதித்த போது இல்லை, அஸ்வினுக்கு இந்த தேசம் எவ்வாறு கௌரவத்தை கொடுக்கிறதோ அதே அளவு எங்களுக்காக குரல் கொடுத்த நண்பன் விராஜ் மெண்டிஸுக்கும் இந்த தேசம் கௌரவத்தை கொடுக்கின்றது என்பதை காண்பிக்கப்படும். விராஜ் மெண்டிஸ் இந்த படத்தை வச்சுட்டு 4 படத்தை பூவை போட்டு அஞ்சலி செலுத்துறது என்பது கப்பாலை நண்பன் அஸ்வினுக்கு எவ்வாறு நாங்கள் அவனங்களது தேசத்தை காத்தின பணிக்கு கௌரவிக்கிறோமோ அதே கௌரவத்தை எங்களுக்காக தனது வாழ்நாள் முழுக்க தியாகம் செய்த விராஜ் மெண்டிஸையும் நினைவு கூறணும் என்று தான் செயல்படுத்துகிறோம். உண்மையிலே யாழ் ஊடகமயம் என்பது நீங்கள் வெறுமனே உடவியாளர் என்பவர்கள் செய்தி அறிக்கையிடுதல் என்று மட்டும், அதாவது யாழ்ப்பாண ஊடகமயத்தை பற்றி பார்க்கிற எல்லாருக்கும் இருக்கிறது பத்திரிகையாளர்கள், பத்திரிகையாளர் சந்திப்பு, பத்திரிகைகள் என்பதை தாண்டி மிக காத்திரமான பணிகளை அது இன்று வரை சத்தம் என்று செய்து வருகின்றது. இந்த சத்தம் என்று செய்து வருகின்ற என்பதில் மிக முக்கியமானது எங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இன அழிப்பு தொடர்பாக டப்ளின் தீர்ப்பாயம், ஜெர்மனியில் நடத்தப்பட்ட டப்ளின் தீர்ப்பாயம் எனப்படுகின்ற நடந்தது இன அழிப்பு தான் என்பதை ஒரு நீதிமன்றத்தில், அதாவது ஒரு டம்மி நீதிமன்றம், டம்மி என்று சொல்றது மாதிரி நீதிமன்றம் ஒன்றை அமைத்து அந்த நீதிமன்றத்தில் என்கின்ற சட்டவாளர்கள் எல்லாரும் வாதிட்டு இங்கு நடந்தது ஒரு இன அழிப்பு தான் என்பதை நிரூபதனூடாக இதை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்குவதுதான் இந்த டப்ளின் தீர்ப்பாயம். இந்த நிழல் நீதிமன்ற தீர்ப்பாயத்துக்கான முழு நடவடிக்கைகளையும் எடுத்த நண்பர் விராஜ் மெண்டிஸ். அந்த நீதிபதிகள் யார் என்றால், அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் யார் என்றால் ஓய்வு பெற்ற உலகளாவிய ரீதியில ஐநாவில ஒவ்வொரு அமைப்புகள்ல பணியாற்றிய பிரதம நீதியரசர்கள், தென்னாப்பிரிக்கா உட்பட பல நாடுகளிலிருந்து அந்த நீதியரசர்கள் வந்தவர்கள் கௌரவமானவர்கள், இந்த தேசத்திலே மதிக்கப்படுகிறார்கள். அவர்களை வைத்து அந்த டப்ளின் தீர்ப்பாயத்தில ஒரு நீதிமன்றம் முன்னாக இங்கு நடந்த இன அழிப்பை தொடர்பாக சான்றாதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த நிழல் நீதிமன்றம் இங்கு நடந்த இன அழிப்பு தான் என்பதை ஏற்றுக்கொண்டது. அந்த வேலைகளை செய்வதில் மிக முக்கிய பங்கை நண்பர் விராஜ் மெண்டிஸ் செய்திருந்தார். விராஜ் மெண்டிஸுக்கும் யாழ் ஊடகமயத்துக்கும் என்ன தொடர்பு என்று கேள்வி வரும். அவர் எங்களுக்காக லண்டன்ல வாழ்ந்தார். லண்டன்ல அந்த அவருக்கு எதிராக அவருடைய இன மக்களை புகார் அளித்தார்கள், தமிழர்களுக்கு குரல் கொடுக்கிறார் என்பதற்காக. அதனால் அவருடைய குடியுரிமை எல்லாம் ரத்து செய்யப்பட்டு 14 ஆண்டுகள் ஒரு தேவாலயத்தின் இந்த மேடைகள் மேடையில் 14 ஆண்டுகள் தனது மனைவியோட ஒழித்திருந்து, ஒரு நாடு அசலம் கொடுக்கையில், குடியுரிமை கொடுக்கையில்
இந்த 14 ஆண்டுகள் அதுக்குள்ள இருந்து கொண்டும் அந்த மனுஷன் பணியாற்றி கொண்டே இருந்துச்சு. அப்படி அறைக்குள்ள நான் போனேன். அந்த அறையை போய் பார்த்தா ஒரு ஒரு இதே அளவு குசன் செட்டி, அவ்வளவுதான் கதிரை, வீட்டில் அறைகள் இருக்கு கதிரை, மூலையில சமைக்கிறதுக்கு இருக்கு, உறுப்புகள் அதுகள் எல்லாம் பார்த்து உண்மையிலே நான் அழுவேன். எங்களுக்காக பாடுபட்டதுக்காக நண்பர் விராஜ் மெண்டிஸ் பின்னராக அவர் குடியுரிமை ஜெர்மனுக்கு குடியுரிமை கிடைக்கப்பெற்றாலும் இறுதி வரை அவருடைய ஆசை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவருடைய ஆசையில இறுதியில தான் மரணமடைந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அதன் ஆசைகளை முன்வைத்தவர். அவர்களுடைய மனைவியார், அதே போன்ற மனைவியார் எங்களுடையவர் அல்ல. ஆனால் அவர்கள் இருவருமே எங்களுக்காக ஐநாவில் இடம்பெறுற அமர்வுகளையும் சரி எல்லாத்திலையும் சரி குரல் எடுத்துக் கொண்டார்கள். சரி, ஊடகமேற்றுக்கும் அவர்களுக்கு என்ன தொடர்பு என்றால், இப்பொழுது 12 வருஷம் கடந்தபடியாக இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறோம். 2012ஆம் ஆண்டு 2009 யுத்தத்தின் பின்னராக நடந்தது ஒரு இனாளிப்பு யுத்தம் என்பதை, இனாளிப்புத்தான் என்பதை நிறுவுவதற்கான மிக முக்கியமான போர்க்குற்ற சாட்சியங்களை யாழ் ஊடகமையத்தைச் சேர்ந்த 34 ஊடகவியலாளர்கள் தயாரித்தார்கள். உலகத்தில் எவருக்குமே பயிராத செய்தி, ஆட்சியில் மாதிரி கனாலம் வந்துட்டபடியால் அந்த பேர் விவரங்கள் வேண்டாம். ஆனால் அவர்கள் வன்னியின் பெருளப்பரப்பில் வெறுமனே தங்களோட மதிய உணவையும் மோட்டார் சைக்கிள்களையும் மட்டும் நம்பி நாள் கணக்கில் நினைக்கிறேன் 3 நாள் 4 நாட்கள் கூட அலைந்து அந்த போர்ச்சாட்சியங்களை ஒளிப்பதிவு செய்தார்கள். அந்த இடம் கேமரா எல்லாம் கொண்டு செல்ல முடியாது. ஒளிப்பதிவு செய்து அந்த ஒளிப்பதிவு செய்த ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டு அந்த போர் சாட்சியத்தின் டப்ளின் தீர்ப்பாயத்தில் மிக முக்கிய ஆவணமாக்கப்பட்டது. அந்த ஆவணத்தில் அந்த காலத்தில் ஒருங்கிணைக்கிற பணியில நான் இருந்த வகையில் நான் தான் மிக சாட்சி. அப்ப அதை செய்த உதவியாளுக்கு யாருக்கு கொடுக்குறேன்னு அவைக்கு தெரியாது, அவை தெரிஞ்சவர் ஏறது தேவை. அதே போன்று அங்க நான் யாருக்கு அனுப்புறது கூட இவருக்குமே தெரியாது. நானும் நண்பர் விராஜ் மெண்டிஸ் பல நண்பர்களை சேர்ந்தார்கள். நாங்கள் தனியா அல்ல, பல நண்பர்கள் பலர் இணைந்து கூட்டாக அந்த 2012 செய்த அந்த முயற்சி ஒரு வெற்றியை தந்திருந்தது. ஊடகவியலாளர்கள பணி என்பது வெறுமனே செய்தி எழுதுவதும் பத்திரிகை சந்திப்பில் இருப்பதும் அன்றுதான் வெளியில காண்பித்தாலும் உண்மையிலே அவர்கள் ஆழமாக பணியாற்றினார்கள். அந்த ஆழமான பணியின் விளைவாகத்தான் சில அரசியல்வாதிகள் கூட நாங்கள் அடையாளம் கண்டோம். மிக ஆணித்தரமான பெண் அரசியல்வாதிகள் சில தெளிவுபடுத்தினோம், உறுதியான நிலைப்பாடு கொண்டவர்களை அடையாளப்படுத்தினோம். நினைத்து பார்க்க முடியாத வழிகளை இன்று வரை விமர்சனங்கள் ஊடகப்பரப்பில் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் தளம்ப விடாத ரெண்டு வகை இருக்கு. தாங்களும் தளம்ப விடாயில மற்றவர்களையும் தளம்ப விடாத ஒரு ஊடக கலாச்சாரம் ஒன்றும் இருக்குது என்று சொன்னால் அவர்கள் அந்த சாட்சியங்களை தயாரிக்கைகளை பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், வழிகள், அந்த ஒளிப்பதிவுகளை செய்யும் பொழுது நினைக்கின்றேன் சில வேளைகள் இப்பொழுது பிரதமாசிரியர் அழுதார். சில இடங்களை இரவு எடிட் பண்ணி கொண்டு போவதுலேருந்து அந்த தொகுக்கைகள்லாம் அழுதார். அந்த வழிகள், கதைகள், அந்த அந்த வழி நாங்கள் இந்த பிறப்பு முடியும் வரைக்கும் எங்களுடைய பயணிக்கும் அந்த வழிகள் எங்களோட பயணிக்கைகளில் நாங்கள் நினைவு கூறுவோம். யாரு? அஸ்வினை நினைவு கூறுவோம், விராஜன் நினைவு கூறுவோம். எங்களோட கொல்லப்பட அங்கே பத்திரிகையாளர் நீங்கள் பக்கத்து ரூம்ல போய் பார்க்கலாம். ஒவ்வொரு நண்பர்களையும் நாங்கள் நினைவு கொண்டு கொண்டே இருப்போம். வரலாறு என்பது தியாகங்களை செய்தவர்களை நினைவு கூறுவது. ஒரு நாள் லட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்படுகிறார்கள், லட்சக்கணக்கான ஊடகங்கள் உயிரிழந்து போகிறார்கள். ஆனால் வரலாறு என்பது மிக குறைவானவர்களை மட்டும்தான் நினைவு கூறுகிறது. மாற்றத்துக்கான இளைஞர் எனும் துணிப்பொருளில் கலந்துரையாடல் ஒன்று இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இளைஞர்களுக்கும் புதிய முகங்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் யாழ்ப்பாணம், வன்னி தேர்தல் மாவட்டங்களிலிருந்து இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது சுயேட்சையாக இளைஞர்களை தேர்தலில் போட்டியிட வேண்டும் என இளைஞர்களால் வலியுறுத்தப்பட்டது. ஆனாலும் இந்த தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் முடிவு இல்லை என தீர்மானிக்கப்பட்டது. இளைஞர்களை ஒன்று திரட்டி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான பணிகளை முன்னெடுக்க 7 பேர் கொண்ட குழு உருவாக்கப்பட்டதுடன் கட்சிகளுக்கு இளைஞர்களை உள்வாங்க அழுத்தம் கொடுப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அவரது அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் இருவருக்கு தலா 100க்கும் மேற்பட்ட அரசு நிறுவனங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நேற்று வெளியிடப்பட்ட செயற்பாடுகள் வட்டமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சுக்கு மேலதிகமாக ஜனாதிபதியிடம் நிதித்துறையும் பொருளாதார மேம்பாடு, கொள்கை உருவாக்கும், திட்டமிடல் மற்றும் சுற்றுலா, எரிசக்தி, விவசாயம், நிலம், கால்நடைகள், நீர்ப்பாசனம், மீன்பிடி மற்றும் நேரியல் வள அமைச்சுகள் ஆகிய துறைகளையும் அவர் தனது பணியின் கீழ் கொண்டுள்ளார்.
அதன்படி அவரின் கீழ் 124 அரசு நிறுவனங்கள் வருகின்றன. பிரதமர் ஹரணி அமரசூரிய நீதி, பொது நிர்வாகம், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர், கல்வி, விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம், பெண்கள், சிறுவர் மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு, வர்த்தகம், உணவு பாதுகாப்பு, கூட்டுறவு அபிவிருத்தி உள்ளிட்ட 127 முக்கிய துறைகளை கொண்டுள்ளார். வெளிவிவகார அமைச்சராக இருக்கும் விஜித ஹேரத் பல துறைகளை தம்பசம் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் புத்த சாசனம், மதம் மற்றும் கலாச்சார விவகாரங்கள், தேசிய ஒருமைப்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் வெகுஜன ஊடகம், போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து, பொது பாதுகாப்பு, சுற்றுச்சூழல், வனவிலங்கு, வனவளங்கள், நீர்வளங்கள், பெருந்தோட்டம் மற்றும் சமூகம், உள்கட்டமைப்பு மற்றும் கிராமப்புறம் ஆகியவை அவரது மற்ற துறைகளாகும். அத்துடன் நகர்ப்புற வளர்ச்சி, வீட்டு வசதி மற்றும் கட்டுமான போன்ற துறைகள் அவரின் கீழ் உள்ள நிலையில் அவரின் கீழ் 142 நிறுவனங்கள் வருகின்றன. அடுத்த நாடாளுமன்றத்திற்கு புதிய உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படும் வரை இடைக்கால அமைச்சரவை ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் தேர்தல் முடிவடைந்ததும் 25 பேர் கொண்ட அமைச்சரவை அமைக்கப்பட உள்ளது. முன்னாள் அமைச்சர் நிமல் சிறிபால சில்வாவை அரசியலமைப்பு பேரவையின் உறுப்புரிமையிலிருந்து உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீக்கியுள்ளார். குறித்த பதவிக்கு விஜித ஹேரத் நியமிக்கப்பட்டுள்ளார். சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவர்தனவுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீக்கம் செய்யப்பட்ட நிமல் ஸ்ரீபால சில்வாவிற்கு பதிலாக அரசியலமைப்பு பேரவையில் ஜனாதிபதியின் பிரதிநிதியாக அமைச்சர் விஜித ஹேரத் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய அரசியலமைப்பின் பிரகாரம் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் அடுத்த பாராளுமன்றம் கூடும் வரை சபாநாயகர் தலைமையில் அரசியலமைப்பு பேரவை செயற்பட வேண்டும். தற்போதைய நிலவரப்படி அரசியலமைப்பு பேரவையின் தலைவராக சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவர்தன தொடர்ந்தும் செயற்படுகின்றார். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, அமைச்சர் விஜித ஹேரத், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளான கலாநிதி பிரதாப் ராமானுஜம், கலாநிதி அருளா விஜயசுந்தர மற்றும் கலாநிதி தினேஷா சமரரத்ன ஆகியோர் இதன் ஏனைய உறுப்பினர்கள் ஆவர். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.